Hi friends, welcome back to our channel YMSC Family Lifestyle. Hi friends, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி வந்து பீட்ரூட் சாதம் பண்ணியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வந்து மதியானம் சாப்பாடு மிச்சமே வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு வந்து நான் கொஞ்சம் பீட்ரூட் திருவி எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு சட்டியை வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வரமிளகா போட்டுக்கோங்க, கொஞ்சம் காரத்துக்காண்டி. அது போட்டு கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா மொறுமொறுன்னு வர்ற மணிக்கு வதக்கிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த கடலைப்பருப்பு டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் கடலைப்பருப்பு போடுறோம் பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பல்லாரியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பீட்ரூட் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். உப்பு வந்து சாதத்துக்கு நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டு இது பண்ணிக்கோங்க. நீங்கள் சாதத்துக்கு உப்பு போடுவீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கோங்க, இல்லைன்னா உப்பு வந்து ரொம்ப அதிகமாயிரும். இப்போ நல்லா வெந்து வந்துட்டு இனி மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா பூண்டு தான் கொஞ்சம் தோலோடையே தட்டி போடணும் பார்த்துக்கோங்க. இந்த வாசனைக்கு வந்து பிள்ளைங்க சாப்பிடும்போது வந்து நல்லாயிருக்கும். இந்த மனமே சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மனம் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டையும் போட்டு நல்லா அந்த பீட்ரூட் கூட போட்டு இது பண்ணும்போது அது வாசனை வந்து நல்லா தூக்கலாக வரும் பார்த்துக்கோங்க. அந்த பீட்ரூட் எந்த சாதமாகவே இருக்கட்டுமே கொஞ்சம் பூண்டு மட்டும் ஒரு 2-3 பல்ல தட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பூண்டு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் ரைஸ் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த ரைஸையும் அதில் போட்டு நம்ம வந்து கிளறி எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக எவ்வளோ அழகாக கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சாதம் உதிரி உதிரியாக இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னாங்கன்னா நெய் மேலே நல்லா நீங்கள் அது கிண்டும் போதே நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிளறி முடித்து அதை நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஒரு தம் போட்ட மாதிரி வைப்போம், அந்த டைமில் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மேலே அப்படி நீங்கள் நெய் அப்படி பரவலாட்டு ஊற்றி விடணும்னா ஊற்றி விட்டுக்கோங்க. நம்ம இந்த பூண்டுலாம் போடுறதுனால அதனுடைய மதியானம் நம்ம கொடுக்கும்போதும் அந்த வாசனை வந்து டிஃபன் பாக்ஸை திறந்தோன்னா அந்த பூண்டு வாசனை வந்து அப்படி சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால தான் பூண்டு போடுங்கிறேன். பூண்டு வந்து ஏற்கனவே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது தான், அடிக்கடி பூண்டு வந்து எடுத்துக்கணும்னு தான் சொல்கிறாங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். மேலால் அப்படி கொஞ்சம் மல்லிக்கீரையும் தூவி விட்ருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குல்ல பீட்ரூட் சாதம். இது போல் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க மிச்சமே வைக்காமல் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் செஞ்சு கொடுத்துட்டு மறக்காமல் குழந்தைங்களோட ஃபீட்பேக் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.